Hi guys, I'm Andra. Welcome to Rapid Aston. We are class 9 CBSE Science Chapter 11 of the Work and Energy Explanation Part 3 the back for a fresh video club. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து உங்கள் கையில் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. ஸோ அதை மாட்டினதுக்கப்புறம் ஒரு எண்டை வந்து நல்லா இழுங்க. ஸோ அதை ஒரு எண்டை வந்து இழுக்கிறப்போ உங்கள் கையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் இப்படி வந்து நீங்கள் இங்கே இழுப்பீங்க. ஸோ அதை விட்டதும் என்ன ஆகுனா திரும்ப வந்து உங்கள் கையிலேயே வந்து அது விழுந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகுது? What happens? The band will tend to regain its original length. Obviously, the band had acquired energy and its strengthened position. So, அது வந்து stretch பண்ணும். So, அந்த stretch பண்ண நேரத்துல அது வந்து ஒரு எனர்ஜியை possess பண்ணிருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு எனர்ஜியை possess பண்ணிருந்தா மட்டும்தான் அதால திரும்பி அதே இடத்துக்கு வந்திருக்க முடியும். ஏன்னா அது திரும்பி அந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பா டிஸ்பிளேஸும் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு ஃபோர்ஸோடய வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல அது ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அது ஒர்க் பண்ணிருக்கணும்னா கண்டிப்பா அதுல ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கணும். ஆனா அந்த எனர்ஜி எப்படி வந்தது? அந்த எனர்ஜி வந்திருக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த ரப்பர் பேண்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணப்போ அதுல ஏதாவது ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கணும். ஸோ அது என்ன எனர்ஜி? இப்போ அதே மாதிரி ஆக்டிவிட்டி 11.9 ஒரு ஸ்லிங்கி. ஸோ ஸ்லிங்கின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ ஸ்லிங்கினா வந்து ஸ்ட்ரிங்ல மாதிரியே இருக்கும். அது வந்து ஒரு டாய். ஸோ அதோட ஒரு எண்டை வந்து ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு இன்னொரு எண்டில் வந்து இன்னொரு இடத்துல பிடிச்சிக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். அதை வந்து இழுக்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், கம்ப்ரஸ் பண்ணலாம். இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டோட வந்து நீங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல அதுல வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுவே அதை விட்டா என்ன ஆகும்? டக்குனு அதோட ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு வந்துடும். டேக் அ டாய் கார். ஸோ டாய் கார் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாய் கார்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட கீயை வச்சு அதை வைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கார் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியாது. ஆனா ஸோ கார்ல வந்து பழைய கார்லாம் நம்ம இப்போ சாதாரண யூஸ் பண்ற இந்த ரிமோட் கார் அதெல்லாம் இல்லாதப்போ அந்த கார் வந்து மூவ் பண்ணணும்னா இருந்த ஒரு வழி என்னன்னா இந்த கீ. ஸோ இப்போ கூட நிறைய பேர் இந்த கீ கார்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கீயை வந்து அதை அந்த கீ ஹோல்குள்ள விட்டு அதை வந்து வைண்ட் பண்ணுவாங்க, அந்த கீயை வந்து சுத்துவாங்க. ஸோ அதை சுத்துறப்போ என்ன ஆகும்னா அதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ சில கீர் மூலியமா அது வந்து எவ்வளவு சுத்துறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து போகும். Place the car on the ground. Did it move? Where did it acquire energy? So energy எங்க இருந்து acquire பண்ணிருக்கோம்? கண்டிப்பா நம்ம அதை சுத்தணும். ஸோ அதை சுத்தினப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம். Does the energy acquired depend on the number of windings? Can you test this? இப்போ அதே மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க. அந்த கல்லை வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஹைட்டுக்கு மேலே எடுங்க. அதை எடுத்துட்டு இப்போ அந்த கல்லுல வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி? அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குது. ஸோ இப்போ அதை விட்டீங்கன்னா அது கீழே விழுது. அது கீழே வரப்போ ஒரு ஃபோர்ஸோடய விழுது. விழுந்ததுமே அது வந்து ஒரு டிஸ்பிளேஸும் பண்ணுது. ஸோ கண்டிப்பா அது ஒர்க் பண்ணிருக்கு. அது ஒர்க் பண்ணிருக்கணும்னா கண்டிப்பா அதுல எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கணும். ஸோ அந்த எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? இப்போ அந்த இடத்துல எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்னா இருந்து ஒரே ஒரு வழி, அதை மேலே எடுத்துட்டு போறப்ப மட்டும்தான். ஸோ மேலே எடுத்துட்டு போறப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அது மேல ஆக்ட் பண்ற கிராவிட்டிக்கு எதிராக வந்து நம்ம அதை மேலே எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அதுல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அது மூலியமா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. From where did it get energy? Think and discuss. ஸோ இந்த அப்போ சிச்சுவேஷன்ல நமக்கு எனர்ஜிலாம் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கிறத பார்த்தோம். ஸோ அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறுது. ஸோ இது வந்து அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இல்லைன்னா ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றப்போ அந்த ஸ்ட்ரெச் பண்றப்போ வந்து நம்ம ஒரு எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். The energy transferred to the band is potential energy. ஸோ இப்போ அந்த எனர்ஜி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அதுக்குள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜியை கொடுக்குறோம். ஸோ அது மூலியமா என்ன ஆகும்னா அந்த ரப்பர் பேண்ட்ல ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அதை விட்டதுமே டக்குனு அது பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல அதுக்குள்ள இருக்கிறது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி ஒரு டாய் கார்ல வந்து கீயை போட்டு வைண்ட் பண்றப்போ அந்த எனர்ஜி வந்து ஸ்பிரிங்ல ஸ்டோர் ஆகுது. அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த காரோட இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிறதுனால அது வந்து முன்னாடி மூவ் ஆகுது.
இப்போ டேக் அ பேம்பு ஸ்டிக் அண்ட் மேக் அ போ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பு ஸ்டிக் வச்சு ஒரு போ பண்ண சொல்றாங்க. அப்புறம் ஒரு லைட் ஸ்டிக்கை வச்சு ஒரு ஆரோவை செஞ்சு அதோட ஒரு எண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதாவது வந்து நமக்கு ஒரு ஆரோ, அதாவது நமக்கு ஒரு அப்புறம் ஒரு போ பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த போ அண்ட் ஆரோ தான் இப்போ நமக்கு பண்ண சொல்றாங்க. நான் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங் அண்ட் ரிலீஸ் ஆரோ. ஸோ இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. நோட்டீஸ் the arrow flying off the bow. Notice a change in the shape of the bow. So அந்த arrow வந்து அந்த இது ஸ்ட்ரெச் ஆன நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போகுது. அதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேக்ல ஸ்ட்ரெச் ஆகும். இது இந்த பக்கம் ஸ்ட்ரெச் ஆகி அதை விட்டதுமே இது இந்த பக்கம் போகும் arrow. The potential energy stored in the bow due to the change of shape is thus used in the form of kinetic energy in throwing up the arrow. So இப்போ அந்த arrow மூவ் ஆகுறப்போ கண்டிப்பா அது ஒரு எனர்ஜியை பொசஸ் பண்ணும். ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட் பொசஸ் பண்ற எனர்ஜி என்னது? கைனடிக் எனர்ஜி. ஸோ கண்டிப்பா பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஸ்டோர் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் an object at a height. ஸோ ஒரு ஹைட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுமா? ஸோ இதை பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த எக்ஸசைஸ்ல. ஸோ அதாவது நம்ம இந்த ஆக்டிவிட்டியை பார்த்தப்போ ஒரு கல்லை வந்து மேலே எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் வரப்போகுது. அண்ட் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் எனர்ஜி when raised through height. ஸோ ஒரு ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் வந்து கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா நடக்குது. ஸோ அந்த வேலை எடுக்கிறப்போ கிராவிட்டி வந்து இந்த பக்கமே வேலை செய்யுது. ஸோ அது வேலை செய்யறப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து அது மேல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்றோம். ஸோ மேல இருக்கிற ஒரு கல்லை நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை வச்சு எடுத்துட்டு வரோம்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இன்னும் அதுல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல வேற எதுவுமே அது வந்து அப்போஸ் பண்ணல. The gravitational potential energy of an object at a point above the ground is defined as the work done in raising it from the ground to the point against gravity. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எடுத்து அதை வந்து கலெக்ட் பண்ற பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் an ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி டிஃபைன் பண்ணனா ஒரு கிரவுண்டுக்கு மேல இருக்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்ணா ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா ஒரு ஒர்க் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ அதான் வந்து இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் an ஆப்ஜெக்ட் அட் ஹைட்ல சொல்றாங்க. இட் இஸ் ஈஸி டு அரைவ் அட் an எக்ஸ்பிரஷன் ஃபார் த gravitational potential energy of an object at a height. So இப்போ இந்த இடத்துல இதான் கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட்ல h அதாவது ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை மேலே எடுக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா m ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹைட் h-க்கு போகுது. The force is required to do this. The minimum force required to raise the object is equal to the weight of the object. ஸோ இதை வந்து மேலே தூக்கணும்னா மினிமம் எவ்வளவு வெயிட் தேவைப்படும், அதாவது மினிமம் எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும், அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலா தேவைப்படும். ஸோ வெயிட் என்ன? mg. The object gains the energy equal to the work done on it. Let the work done on the object against gravity be w. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா பண்ண அந்த கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா பண்ண அந்த ஒர்க் வந்து w ன்னு சொல்லலாம். That is work done. W is equal to force into displacement. So force இந்த இடத்துல mass into acceleration தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல accelerationக்கு பதிலா g இருக்குது. ஸோ அதனால mg. அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அந்த இடத்துல இருந்ததுல s இருந்தது. ஆனா இந்த இடத்துல வந்து அது h, ஏன்னா ஹைட். ஸோ mgh. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ep. ஸோ அதாவது எனர்ஜி பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா mgh. ஸோ the potential energy of an object at a height depends on the ground level or to the zero level you choose. An object in the given position can have certain potential energy with respect to one level and different values of potential energy with respect to another level. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜில நமக்கு குழப்புற ஒரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் டு நோட் தட் த ஒர்க் டன் பை த கிராவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபரன்ஸ் இன் த வெர்டிகல் ஹைட்ஸ் அண்ட் initial and the final position of the object and not on the part along which the object is moved. ஸோ இதை மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஏ பி, இந்த இடத்துல ஏ பி ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் h தான். ரெண்டுமே ஹைட் h தான் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிருக்கு. ஸோ அது பார்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து நேரம் மேல போகுது. அதுவே பார்ட் 2ல இப்படி போய் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி மறுபடியும் இந்த பக்கம் போயிருக்கு. ஸோ இப்படி பாக்குறப்போ அதுல ரெண்டுத்துலயுமே எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்னு சொல்றீங்கன்னா, ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, இதுல கம்மியா இருக்கும் இதுல அதிகமா இருக்கும். ஏன்னா
அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுல. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா வந்து இதுல எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா கிடையாது. ஏன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல கிராவிடேஷனல் எனர்ஜி அகேன்ஸ்டா பண்ணது மட்டும்தான் சேரும். ஸோ அதனால பாக்குறப்போ இந்த இடத்துலயுமே சேமா தான் இருக்கும். Where a block is raised from position A to B by taking two different paths. Let the height AB is equal to h. In both the situation, the work done on the object is mgh. So ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா mgh தான். இந்த இடத்துலயும் h தான் வரும், இந்த இடத்துலயும் h தான் வரும். So h plus நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அது கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா பண்ணது இவ்வளவுதான். So thank you friends. இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you friends. Bye.